சிம்பிளா, குயிக்கா ஒரு சாம்பார் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில ஒரு பச்சை மிளகாவும், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில ஒரு பெரிய வெங்காயத்த நறுக்கி சேர்த்து, அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சுன்னா, நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சுன்னா 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுன்னா, அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இது வேக வச்ச பாசிப்பருப்பு, 3/4 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். பருப்பில் இருக்கிற தண்ணியை பொறுத்து தண்ணியை கூடவோ குறையவோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடு நம்ம புளி கரைச்சலும் சேர்க்க போகிறோம். அதனால் சாம்பாருக்கு தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் சேர்க்க போகிறேன். புளி கரைச்சலும் சேர்த்தாச்சு. கலந்து விட்டுடலாமா? இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுறலாம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.